திடீர்னு அந்த உறவுகிட்ட இருந்து ஒரு போன் கால் வரும், இமெயில் வரும், மெசேஜ் வரும், ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வரும், ஏதோ ஒண்ணு. உங்கள் உறவுகளை இழந்திருந்தீங்கன்னா, இல்ல உறவினர்கள் இறந்தே போயிருந்தால் கூட நான் சொல்ற இதை மட்டும் செய்யுங்க. உங்க வாழ்க்கையில முக்கியமான உறவு நபர் யாரையாவது இழந்துட்டீங்கன்னா, அது உங்க முட்டாள்தனமா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு காரணமா இருக்கலாம், கவலைப்படாது. இரவு அந்த உறங்கும் பொழுது அகம் பாவத்திலிருந்து நீங்க அகம் சுபாவத்துக்குள்ள போற அந்த காரண சரீர காலத்துல நீங்க அந்த உங்களுக்கும் அவருக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டது அல்லது பிரிந்தது சங்கடமானது அதையெல்லாம் அழிச்சிட்டு உங்களுக்கும் அவருக்கும் நல்ல உறவு இருக்கிற மாதிரியே இருக்குது. நீங்க நல்லா இருக்கீங்க, ரொம்ப ஆனந்தமா இருக்கீங்க, இன்னமும் இனிமையா ஒன்றோடு ஒன்றாக இனிமையோடு ஒருமையிலே ஒன்றாக இருக்கின்றீர்கள் அப்படிங்கிறத கடந்த காலத்தை எழுதுங்க. நிம்மதி அந்த உணர்வோடையே அகம் சுபாவத்துக்குள்ள முழுகிடுங்க. சில நாட்கள் மட்டும் இதை செய்யுங்கயா. திடீர்னு பட்டு போனதாக நீங்கள் நினைத்த அந்த உறவு துளிர்த்து வருவதை பார்ப்பீர்கள். திடீர்னு அந்த உறவு கிட்ட இருந்து ஒரு போன் கால் வரும், இமெயில் வரும், மெசேஜ் வரும், ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வரும், ஏதோ ஒண்ணு. ரிலேஷன்ஷிப்ல உறவுல இருந்த கசப்பெல்லாம் கரைஞ்சு போயிட்டு இனிமையா மலர்ந்துரும். சில நாட்கள்ல உங்க 2 பேர் மனசுக்குள்ளேயுமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தது அப்படிங்கறதே நினைவில்லாம போயிடும். ஐயா, இந்த நுட்பத்தை உபயோகப்படுத்தி, இந்த ஞான ரசவாத நுட்பத்தை உபயோகப்படுத்தி பல உடைந்து போன திருமணங்களையும் மனங்களையும் நான் ஒட்டி இருக்கேங்கய்யா. உறவு துளிர்க்கத்துவங்க, புது வாசல் திறக்கத்துவங்க. இப்ப நிகழ்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். பாவ பலத்தினால் எதையும் மாற்ற முடியும். உடனே இதை நான் செஞ்சா உடனே சரியாயிருமா? கொஞ்சம் செய்யுங்கப்பா, நடக்க விடு. ட்ரஸ்ட் த ப்ராசஸ்.